வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெறதுக்கான மேக்ஸ் வீடியோ சீரிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம தனி வட்டி பகுதி 6 வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். மேல கை பண்ணுங்க பிளேலிஸ்ட்ல பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோல வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 6 வந்து பார்க்க போறோம். வினா எண் 11 ரூபாய் 6000 ஆனது 6% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1800 வட்டியாக அளிக்கும் அப்படின்றதுதான் வந்து வினா. ஆப்ஷன் வந்து 3 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது பி வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து ரூபாய் 6000, வட்டி வந்து 6% வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில், அதாவது எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து 6000, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 6%. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1800 வட்டி அப்படின்ற போது இதுதான் வந்து எஸ்ஐ, அதாவது தனி வட்டி அப்படின்றது இந்த 1800 தான். ஸோ அப்போ 1800 போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிஎன்ஆர் ஃபார்முலா, அதாவது பி வந்து 6000, என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அடுத்தது ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6%. மேலும் கீழே வந்து 100 அப்படின்றது இது ஃபார்முலா, பிஎன்ஆர் ஃபார்முலாவை. இந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து தனி வட்டி கொடுத்துட்டாங்க. இது நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா மேலே இருக்கிறதுலாம் கீழே வரும், கீழே இருக்கிறதுலாம் வந்து மேலே போயிடும். அந்த மாதிரி போச்சுன்னா இப்போ கீழே இருக்கிற 100 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும், பெருக்கல் இந்த 1800 நம்ம மேலே போட்டுக்கணும். அடுத்தா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6000 பெருக்கல் 6 அப்படின்றத போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 3 ஜீரோவுக்கு இங்கே ஒரு 0, 2 0, இங்கே ஒரு 0, 3 0 நம்ம அடிச்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கு. ஸோ 6ல் வந்து 1 6 6, 2 6 12, 3 6 18. அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். இப்போ இந்த 10 3 நம்ம பெருக்கணும்னா 30ன்னு ஆயிடும். இங்கே ஒரு 6 வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பண்ணலாம் 30/6, ஐஆர் 30. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, 5 ஆண்டுகள் அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் தான் வந்து சரியான விடை. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வினா எண் 12. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் 6% வட்டி விகிதத்தில் எந்த தொகையானது 720 மாறும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வருஷம் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. மேலும் வட்டி வந்து 6% வந்து வட்டி வீதம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 720, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அசலும் இருக்கு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் 720 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் தொகை எவ்வளோ அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 640, ரூபாய் 643, ரூபாய் 645, ரூபாய் 647. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து அசலோட மொத்த தொகையை நம்ம வந்து மைனஸ் பண்ணாதான் நமக்கு தனி வட்டி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அசல் மொத்த தொகை வந்து 720. இதில் நமக்கு அசல் தொகை எவ்வளோன்னு தெரியாது, பிரின்சிபல் அமௌண்ட், அதை நம்ம பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிஎன்ஆர் ஃபார்முலா இருக்குல்ல, அதுபடி நம்ம பி போட்டுக்கலாம். என் வந்து நமக்கு இங்கே 2 அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, அதனால 6 நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டு கீழே 100 போட்டுக்கணும். 100 போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனி வட்டி இதெல்லாம் இருக்கு, மொத்த தொகையும் இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 720 மைனஸ் பி பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 12, ஸோ 12 பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மொத்தத்தையும் நம்ம வந்து பெருக்கணும்னா நமக்கு 12 பி வரும். அடுத்து இந்த 100 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம்னா இப்போ 720 மைனஸ் பி, இது கூட வந்து நம்ம 100 நம்ம வந்து பெருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 720 நம்ம 100 பெருக்கணும், அடுத்து பியால் நம்ம 100 பெருக்கணும். அந்த மாதிரி பெருக்கணும்னா இந்த இடத்துல என்னது 12 பி, இங்கே 720 நம்ம 100 பெருக்கணும்னா 72,000 நமக்கு வரும். அடுத்தது மைனஸ் மைனஸ் போட்டு இங்கே 100 இருக்குல்ல, 100 பி நம்ம வந்து பெருக்கணும்னா 100 பி அப்படின்னு நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 100 பியை நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம்.
சரிங்களா? ஏன்னா இங்கேயும் P இருக்கு, இங்கேயும் ஒரே வேரியேஷன் இருக்கு. ஸோ அப்ப இந்த 100 P நம்ம கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும். அப்ப பிளஸ்ஸா மாறிச்சுன்னா 100 கூட அந்த 12 P சேர்த்தா 112 P வந்துடும். இந்த பக்கம் இந்த 72,000 அப்படியே இருக்கும். இப்ப இந்த 112 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது 72,000 இருக்குல்ல, P அப்படியே இருக்கும். இந்த 72,000 கூட இந்த 112 வந்து நம்ம எடுத்து நம்ம இதை வகுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வகுத்தோம்னா இங்க வந்து 112 இருக்கு. இது நம்ம வந்து வகுத்தோம்னா I2 10 வரும். ஸோ இங்க ஒரு 12 இருக்கும். அடிச்சோம்னா 6 2 12. இப்போ இங்க வந்து 3 2 6 வரும். மீதி இருக்கும் 6 2 12. அப்ப இங்க மேல வந்து 36,000 வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா 112 வரும். கீழே வந்து 56. ஸோ இதையும் வந்து நம்ம அடிச்சோம்னா இங்க வந்து என்னது 28 வரும். இந்த இடத்துல இது நம்ம 2ஆல வகுக்கும்போது 18,000 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஷார்ட் பண்ணோம்னா மேல வந்து 18,000, கீழே வந்து 28. இதையும் நம்ம சேம் 2ஆல வகுத்தோம்னா இங்க வந்து 9 வரும். இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா 14 வரும். ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து இந்த 9,000 அப்படின்னு இருக்குல்ல, அதையும் நம்ம 14ஆல நம்ம வந்து வகுக்கலாம். வகுத்தோம்னா இங்க 45 வரும். இங்க வந்து 7 வந்துடும். ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகை இருக்கு பாத்தீங்களா, அதாவது மேல 4,500 கீழே 7 இருக்கு. இதை நம்ம நேரடியாக வகுக்க முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிவிஷன் வந்து நம்ம போடலாம். சரிங்களா? அதாவது 4,500 வகுத்தல் 7. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 தடவை நம்ம பெருனா 42 வரும். அதனால நம்ம வந்து வகுத்தோம்னா மீதி வந்து 3 வரும். இப்போ 0 வந்து போட்டுக்கோங்க. 0 போட்டு அடுத்தது 4 டைம் நம்ம வந்து பெருக்கணும்னா 28 வரும். அடுத்தது 2 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 0 கீழே போட்டுக்கோங்க. 2 டைம் போட்டா 14 வரும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து மீதி 6 வந்து மீதி வரும். ஸோ இப்போ இங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்ப 60ன்ற மாதிரி வரும். இப்ப இங்க 8 7 வந்து பாத்தீங்கன்னா 56 வரும். ஸோ 56 போச்சு 4 வரும். ஸோ மீதி வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 642.8ன்னு வருது. ஸோ ரவுண்ட் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா இங்க 8 அந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம அடுத்த நம்பர் கூட சேர்த்துக்கணும். அப்ப 643. ஸோ 643 அப்படின்றது தான் வந்து நமக்கான சரியான விடை. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஆ அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ரூபாய் 643 அப்படின்ற தொகையை தான் வந்து 2 வருஷம் 6 பேர்னா மொத்த தொகை வந்து எவ்வளவு வரும்? 720. அப்ப இந்த 643 தான் வந்து என்னது பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பார்க் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஒரு தொகையை வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வீடியோ எடுக்கிறதுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இதர படைப்புகள் வந்து திங்க் பாசிட்டிவ் தமிழ் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் பார்த்து பண்ணிடுங்க. அந்த நாளைக்கு தமிழ் உங்களுக்கு தேவையான ஐபிசி சிஆர்பிசி சம்பந்தப்பட்ட லாஸ்ட் நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கு பார்த்து பண்ணிடுங்க. அண்ட் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கு பார்த்து பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே லிங்க் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.